வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. 24ஆம் தேதி மே மாதம் தொடங்கி 30ஆம் தேதி மே மாதம் வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வாரத்தில் என்ன வேணால் பிரச்சனை இருக்கட்டும், எனக்கு நடக்க வேண்டிய சில விஷயங்கள் நான் நடத்திப்பேன். கொஞ்சம் பேங்க்கில் லோன் இருக்குது, ப்ரெஷர்லாம் இருக்குது, நான் புது கார் வாங்க போகிறேன். அது மாதிரி என்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினச்சி ஒரு காரியத்தை செய்கிறேன். அப்படி செய்கிறத நான் நிகழ்த்தியே தீருவேன். அப்போ ஏற்கனவே சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், என்றைக்கு பிரச்சனை இல்லை. அது சொல்லுவாங்க, சில பேர்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறான்னா செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாமா, எப்போ லைஃப்பில் செட்டில் ஆகுது? அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்கட்டே, அலை ஓஞ்சு நீ கடலில் போய் நீராட முடியாது. அலை என்பது அடித்து கொண்டே தான் இருக்கும், அதில் தான் போய் நீராடணும். அலையெல்லாம் நிற்கட்டும், நான் இறங்கின குளத்தில் தான் நீ இறங்கணும், சீயில் போய் நீராட முடியாது. அதுதான் லைஃபு. அப்போது அந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டு எது எனக்கு எப்பொழுது நடக்க வேண்டுமோ அதை நான் நடத்தி கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக ஏற்படும். அதுக்கான சூழல்கள் ஏற்படும், அதை நடத்தியும் காட்டுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? நிறைய தொல்லைகள் சுற்றி இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் வசந்தமும் இருக்கிறது என் வாழ்வில். அது போன்ற ஒரு வித்தியாசமான ஒரு தன்மையை காண்பிக்கக்கூடிய வாரமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.